வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. நிறைய சித்த மருந்துகளை பற்றி பார்த்துக்கிட்டே வரோம். சித்தர்களை மருந்துகளை பற்றி மட்டும் சொல்லலாம். நமக்கு வாழ்வியல் முறையும் கூட சேர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எப்படி இருக்கணும், என்ன முறையில் நடந்துக்கிட்டால் நமக்கு நோயில்லா வாழ்வு வாழலாம், ஒரு சிறந்த வாழ்வு, ஆரோக்கியமான வாழ்வு நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வராங்க. அதில் முக்கியமானது கண் ஏறு. கண் ஏறு அப்படின்னா இப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னோன்னா கண்ணு படுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு விஷயத்த ரொம்ப எக்ஸாக்சரேட் பண்ணி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம செய்யும் போது எல்லாரோட கண் பார்வையில் அதை படும்போது எல்லாரும் ஒரே விதமான பார்வை யாருக்குமே இருக்காது. அதாவது ஒரு சிலர் நல்ல குணம் இருக்கிறவங்க இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதோட பவரும் நமக்கு சேரும். வாழ்த்து சொல்றதுக்காக மட்டும்தான் திருமண நிகழ்ச்சியிலேருந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம ஒரு விழாவாக அமைச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம். ஆனால் விழாக்கு வர அவ்வளோ பேரும் சரி, நம்ம சொல்கிற அவ்வளோ பேரும் சரி, நம்ம உண்மையிலே வாழ்த்துறாங்களா? அதுவும் இந்த காலத்தில் எல்லாருமே உண்மையான வாழ்த்துறாங்களா? நேராக கண்ணு படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா? அவங்களோட பார்வை நமக்கு படும்போது நல்லது நடக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு இப்போ செஞ்சுக்கிட்டே வர வேண்டியதாக இருக்குது. இப்போ சமீப காலத்தில் முக்கியமாக மகப்பேறு அப்போ அந்த காலத்தில் கன்சீவ் ஆனாலே முதல் 4 months யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சயின்ஸ் அவ்வளோ முன்னுக்கும் வரல, நிறைய ஸ்கேனும் கிடையாது. ஸோ நிறைய களையக்கூடிய வாய்ப்புகளும் இருந்தது. அது இப்போ கிடையாது. ஆனால் இப்பயும் நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்குது. ஸோ அதனால முதல்ல 4 மாதம் மறைச்சிருவாங்க. நல்ல கரு உண்டாகி அது ஹார்ட் பீட் வந்த பிறகு தான் எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வளைகாய்ப்பு செஞ்சு பூ முடித்தல் எல்லாமே பண்ணி அவங்களுக்கு குழந்தைங்க செய்வாங்க. அதே மாதிரி ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் வந்தது. ஸ்கேன் எடுக்கிறது ஓகே, அதுவும் அடிக்கடி நிறைய ஸ்கேன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது டாக்டர்ஸே இப்போ ஒத்துக்கிறாங்க. அந்த கதிர்வீச்சுலாம் குழந்தைக்கு நல்லதும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த குழந்தை பம்ப் ஃபோட்டோ எடுக்கிறோம், ஃபோட்டோ ஷூட் வந்துருச்சு, அதை எல்லாருக்கும் காட்டுற தன்மை வந்துருச்சு. இதை பல பேர் பார்க்கும் போது அந்த பார்வை நம்ம குழந்தைக்கு நமக்கு படும் போது அது நல்லதா கெட்டதா, நமக்கு அது நல்லதா செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போது கடவுள் அனுகிரகத்தால் அந்த கண்ணில் 50% ஒரு பவர் இருக்குது. அதாவது பவர்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் குழந்தை பிறக்கும் போது தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? குழந்தைகள் பிறக்கும் போது அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் அப்படி எந்த எண்ணமே கிடையாது. அதுங்க வளரக்கூடிய எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுங்க வளர்க்குற முறையில் தான் நல்ல எண்ணங்களும் சரி, பாதி தீய எண்ணங்களும் சரி அவங்க மனதுக்குள்ளே உள்ளார வருது. அந்த கண்ணில், அந்த பார்வையில் அந்த நல்ல எண்ணங்களும் சரி தீய எண்ணங்களும் சரி வெளிப்படுது. ஒவ்வொரு தடவையும் நம்ம பார்க்குற பார்வையிலும் சரி, நம்மளை மற்றவங்க பார்க்குற பார்வையிலும் சரி, இந்த நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் நமக்கு வெளிப்படுது. அது நமக்கு எப்படி சேருது அப்படிங்கிறத நம்ம கணிக்கணும். நம்மளை சுற்றி எல்லாரும் இருப்பாங்க. அதில் 1-2 பேர் மட்டும்தான் நம்மளோட வெல்விஷர்னு சொல்கிற நம்ம நலம் விரும்பிகள் இருப்பாங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் இவங்க நல்லதாக வரணும் அப்படிங்கிறத நினைப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிளான் இருக்குது, நம்ம ஒரு ஐடியா இருக்குது, நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு இருந்துச்சுனாலும் சரி, நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் சரி, இதை செய்யும் போது நமக்கு வெல்விஷர்ஸ் நலம் விரும்பிகளுக்கு மட்டும் நம்ம தெரிவித்தாலே போதுமானது. இந்த கண்ணில் உள்ள குழந்தைகள் பிறக்குது இல்லையா, எல்லாருக்கும் 50% பவர் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த பவர் நம்ம செய்கிற நல்ல செயல்களால் 50% பவரை நம்மளால் 100% பவரை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், அதிகமாக்க முடியும். கண்டிப்பாக நம்ம செய்கிற செயல்கள் நம்ம நல்லது நினச்சோம், மற்றவங்களுக்குலாம் நல்லதே நினச்சி நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தது அப்படின்னா இந்த பவர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நமக்கு 100% வரும். நம்மளும் நல்லா இருப்போம். நம்ம மற்ற விழாக்களுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்களும் நல்லா இருப்பாங்க. இதே இந்த 50% பவர் பிறக்கும் போது வர்றது தீய எண்ணங்கள் நிறைய நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதே மாதிரி இவங்க வாழக்கூடாது, இவங்க செய்கிறது சரியாக வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்வைகள் நிறையா இருந்தது அப்படின்னா அந்த 50% பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 25-0 நமக்கு பவரே இல்லாமல் போயிடும். இதை சித்தர்கள் அவங்க வார்த்தைகளால் இதை சொல்லிக்கிட்டே தான் வராங்க. கண் ஏறுன்னு சொல்கிறது மற்றவங்க நம்ம பார்க்குற பார்வையில் வர நம்பது நல்லது கெட்டது கண்ணு படுறது. அதனால எவ்வளோ களவு நம்ம எல்லாத்தையுமே மூடி மறைக்கணும்னு கிடையாது. ஆனால் மூடி மறைச்சு தான் ஆகணும். இப்போ உள்ள வாழ்க்கை முறையில் எல்லாமே ஓவராக எக்ஸாசரேட் பண்ணி காட்டும் போது, ஒரு கல்யாண விழாவாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்து முதல் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தெரிவிக்க எவ்வளோ களவு வாழ்த்துகள் வருதோ அதே அளவு நேர்மறையான எண்ணங்களும் பார்வைகளும் நமக்கு சேருதுங்கிறத நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளோட நலம் விரும்பிகள் இந்த காலத்தில் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அதை மனசில் வைத்து கொண்டு
கண் ஏறுங்கிறது ஒன்று இருக்கு. இந்த என்வாயரன்மெண்ட், அதாவது இந்த யூனிவர்ஸ், இந்த உலகம் நமக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னா, நல்லவர்கள் சுற்றி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட எண்ணங்களும் சுத்தமாக தான் இருக்கணும். சுத்தமான எண்ணங்கள் உள்ளவங்களை சுற்றி வச்சுக்கிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு இந்த கண் ஏறுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா பெண்கள் வந்து முக்கியமாக இந்த 2 புருவத்துக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுக்கணும். ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது வசியம் பண்ணக்கூடிய தன்மை வந்து அந்த கண்ணில் உண்டு. அப்போ பொட்டு வச்சுக்கும் போது அந்த வசியம் பண்ணக்கூடிய தன்மை வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் அந்த ஆணுக்கு. அந்த பெண்ணை வந்து நம்ம பேச்சால வசியம் பண்ண முடியும்னு நினச்சிட்டு ஒரு ஆண் வந்தாங்க அப்படின்னா, அந்த பெண்ணுக்கு புருவத்துக்கு நடுவில் ஒரு பொட்டு இருந்தது அப்படின்னா அவங்களோட கண் பார்வை வந்து நேராக அவங்க கண்ணில் படாமல் தீய எண்ணங்களோட வர ஆண்களுக்கு அந்த பெண்ணை வந்து பேசி வசியம் பண்ணக்கூடிய தன்மை சுத்தமாக இல்லாமே போயிடும். இதுவும் ஒரு காரணமாக சித்தர்கள் சொல்லி தான் இருக்காங்க. அதனால தான் 2 புருவத்துக்கு நடுவில் பொட்டு வச்சுக்கிற இதுவும் நமக்கு வழக்கமும் நமக்கு வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி தான் பார்த்து சித்தர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. நம்ம வாழ்வியல் முறையில் இந்த கண் ஏறு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி கண் படுறது அப்படிங்கிறது இல்லாமல் செய்யணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களும் எப்போ தெரிவிக்கணுமோ அப்போ மட்டுமே வெளியே தெரிவித்து அதுக்கு என்ன பலன் கிடைக்குமோ நல்ல பலன்கள் மட்டுமே கிடைக்கிற மாதிரி நம்ம எண்ணங்களை சுத்தமாக வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மக்கிட்ட உள்ள பவரும் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு நல்ல பவர் தான் வரணும், வந்து சேரணும். இந்த கண் படுறது நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதை தெரிவிக்கணுமோ அதை மட்டுமே தெரிவித்து நம்ம வாழ்க்கையை சிம்பிளாக அழகாக சின்னதாக ஒரு இயல்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையை அழகாக கொண்டு போயிடலாம். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த தீர்வு வேணும்னாலும், ஆரோக்கியம் வேணும்னாலும் சித்தா கேரை அணுகலாம்.